அடுத்து ஒரு அண்மை செய்தி. எதிர்க்கட்சிகளின் இரண்டாவது ஆலோசனை கூட்டம் பெங்களூருக்கு மாற்றப்பட்டுள்ளது. தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சிகளின் இரண்டாவது ஆலோசனை கூட்டம் பெங்களூருக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சிம்லாவில் நடைபெற இருந்த கூட்டம் தொடர் மழை காரணமாக பெங்களூருக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சரத் பவார் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சிகளின் இரண்டாவது ஆலோசனை கூட்டம் தற்பொழுது தொடர் மழை காரணமாக பெங்களூருக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஜூலை 13, 14 தேதிகளில் எதிர்க்கட்சிகளின் கூட்டம் நடைபெறும் என்றும் சரத் பவார் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் கூட்டம் சிம்லாவில் நடைபெற இருந்த நிலையில் தொடர்மழை காரணமாக பெங்களூருக்கு தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆண்டன். இது குறித்தான கூடுதல் விவரம். அண்மையில் தான் முதல் கூட்டமானது பாட்னாவில் நடைபெற்றது. அனைவரும் அறிந்ததுதான். தற்போதைய சூழ்நிலையில் தான் நீங்கள் தெரிவித்தது போல இரண்டாவது கூட்டமானது பெங்களூருக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற நெருங்கி வந்திருக்கக்கூடிய சூழலில் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அனைத்து கட்சிகளும் கிட்டத்தட்ட தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்தில் இருந்தாலும் அதற்கு எதிராக பிற அனைத்து கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற முனைப்புடன் பிற கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த பிற கட்சிகள் அனைத்தும் இணைந்து செயல்படுவதாக கூறி அவர்கள் தற்பொழுது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். முதல் கூட்டம் பாட்னாவில் நடைபெற்றதுதான். அந்த கூட்டத்தின் முடிவில் பெரிய அளவில் எந்த விதமான முடிவுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் இரண்டாவது கூட்டமான அவர்கள் பல கட்டங்களாக இந்த கூட்டங்கள் நடத்த வேண்டியிருப்பதாக அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்படுகின்றது. அதன் சார்பாகத்தான் தற்பொழுது இந்த அனைத்து கட்சி கூட்டமானது தற்பொழுது இரண்டாவது கூட்டம் பெங்களூருவில் நடக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. இதுபோன்ற இந்த இவர்கள் கட்சிகள் பல்வேறு அவர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட அவர்கள் மதிப்பதில்லை. இருந்தாலும் தற்பொழுது இது போன்ற ஒரு சூழலில் அவர்கள் கையோர்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பாரதிய ஜனதா சார்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. அவர்களுக்கு கருத்து முதல்கள் இருப்பதாகவும் தகவல்களாலும் தெரிவிக்கப்படுகின்றது. என்னவென்றால் டெல்லியில் அரசினுடைய அந்த அதிகாரங்களை குறைக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டுள்ள சட்டத்திற்கு காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை என ஆம் ஆத்மி கட்சி ஏற்கனவே கடுமையான அதிர்ச்சி தெரிவித்திருந்தது. ராகுல் காந்திக்கும் பிஜேபிக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பதாக கூட அவர்கள் சார்பில் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதுபோன்ற சூழலில் அந்த கட்சிகளுக்குள் ஒரு ஒற்றுமை தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அதே சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியானது இந்த கூட்டணி இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே சுமார் 20 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செய்திருப்பதாக பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை அண்மையில் முன்வைத்திருந்தார். இது போன்ற ஒரு சூழலில் தான் ஊழல் கட்சிகள் அனைத்தும் ஒன்று திரண்டிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் குற்றம் சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இது போன்ற ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற ஒரு அனைத்து கட்சி கூட்டமானது தொடர்ந்து அவர்கள் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் அல்ல, எதிர்கட்சிகள் கூட்டம் அவர்கள் சார்பில் தொடர்ந்து நடத்தப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கில் அவர்கள் இந்த கூட்டத்தை தற்போது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இரண்டாவது கூட்டம் பெங்களூரில் நடத்தப்பட இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டன், தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.